Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin wa alihi wa ashabihi ajma'in. Amma ba'd fa inna asdaqal hadithi kitabullah wa ahsanal hadi Muhammadin sallallahu alaihi wasallam. Wa sharrul umuri muhdatsatuha وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் மகத்தான பேரருளால் புனிதம் நிறைந்த இஸ்லாம் என்கின்ற சந்தேகத்திற்கு இடமில்லாத சத்திய மார்க்கத்திலே நாம் எல்லாம் சங்கமித்து வாழ்க்கையை வழிநடத்தி வருகிறோம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற கொள்கை நிலைப்பாடு, ஒழுக்க மாண்புகள் இவையெல்லாம் நமக்கு ஈருலக வாழ்க்கையிலையும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய மகத்தான நாகரிகம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வழிநடத்துகிற இந்த தருணத்தில் நன்மை என்ற பெயரில் நாசம் என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். தலைப்பே என்னடா நாசம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. நாசத்தை நாசம் என்றுதான் சொல்லணும், மோசத்தை மோசம் என்றுதான் சொல்லணும். உலகத்துல அருவருப்பானது அருவருப்பானது என்றுதான் சொல்லி பழகிறோம். சாக்கடையை பிடிச்சு சந்தனம் சொல்லுவோமா? சந்தனத்தை பிடிச்சு சாக்கடைன்னு சொல்லுவோமா? எதற்கு என்ன பெயர் வைக்கணுமோ அதற்கு அந்த பெயர் தான் வச்சாகணும். இன்றைக்கு சமூகத்திலே நன்மை என்ற பெயரில், நன்மை என்ற அந்த எண்ணத்தில் செய்யப்படுகிற சில செயல்பாடுகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் உலக விஷயங்கள்லையும் இருக்கிறது. நாகரிகம் கெட்டு போய் சீர்கெட்டு போய் கிடக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இளைய பருவத்தினரிடத்துல காதல் மோகங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு அது இன்பமாகத்தான் தெரியும், சரியாகத்தான் தெரியும், நியாயமாகத்தான் தெரியும். அதற்கு முட்டுக் கொடுத்து பேசக்கூடிய கூட்டமும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் ஒருபோதும் காதலை ஆதரிக்காது. ஏன்? அது கேடுகட்ட கலாச்சாரம். ஒரு முஸ்லிம் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது. காதல் வயப்படுவது என்பது மனித உணர்வு. அதற்கு ஒரு சல்லடை முடுகிற சத்திய மார்க்கம் தான் இஸ்லாம் என்று கற்றுத்தருகிற மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இன்றைக்கு சினிமா மோகத்துல ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ஸ்டோரி போடுறது இப்படின்ற பெயர்ல இஸ்லாமிய இளைஞர்கள், இளைஞர்கள், பெண்கள் ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்களை அரங்கேற்றுகிறார்கள். எல்லாரும் செய்யறாங்க என்பதற்காக அது நியாயமாகிருமா? எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க, எல்லோரும் பாட்டு படிக்கிறாங்க என்பதற்காக அது சரியாகிருமா? மார்க்கம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? இஸ்லாத்திற்கு உட்பட்ட காரியமா? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சினிமா பாடல்களுக்கு, கூத்துக்களுக்கு, கும்மாளங்களுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆடல் பாடல் என்று ஆடி கழித்து அதை வீடியோ எடுத்து அதை இணையதளத்தில் பரப்பி பல பேரை பாவத்தின் பக்கம் இழுத்து செல்கிறார்களே, இதை ஒருத்தர் முட்டு கொடுத்து பேச முடியுமா? இது சந்தன வேலையா? இது சாக்கடை வேலையா? இது சத்தியத்தின் வழி நிற்பவர்கள் செய்யக்கூடிய வேலையா அல்லது அக்கிரமக்காரர்கள் செய்யக்கூடிய வேலையா? காதலை எப்படி எதிர்க்கிறோமோ, காதலை எப்படி சாக்கடை என்கிறோமோ, ரீல்ஸ் மோகத்தினால சினிமா கலாச்சாரத்தை பின்பற்றி ஆட்டம் போடுபவர்களை எப்படி எதிர்க்கிறோமோ
அதை எப்படி சாக்கடை என்று சொல்கிறோமோ அதே போலத்தான் இந்த சமுதாயத்தில் மௌலிது மீலாது என்ற பெயரில் சில நூற்றாண்டுகள், ஒரு 100, 200, 300 வருடங்களாக சமூகத்திலே நடைபெறுகிற அநியாயம், அக்கிரமம், ஆடல் பாடல், கூத்து கும்மாரம், காதல் போன்ற காரியங்களை செய்பவர்கள் கூட இஸ்லாத்தின் பெயரில் செய்ய மாட்டார்கள். காதலை எதிர்க்கிறோம்ல, ஆடல் பாடல் எதிர்க்கிறோம்ல, எவனாவது இஸ்லாம் இதை ஆதரிக்கிறது சொல்லிட்டு அதை செய்யறானா? செய்யறது இல்லை. ஆனால் இதை விட பன்மடங்கு பல்லாயிரம் மடங்கு 100 மடங்கு எதிர்ப்பதற்கு தகுதி படைத்த மகத்தான பெரும் பேரிடர் இந்த கலாச்சாரம் மௌலுது மீலாது என்ற பேர்ல. காதல் செய்யறவனோ ஆட்டம் போடுறவனோ மார்க்கத்தை சொல்லி ஆட்டம் போடுறது இல்ல. மௌலுதின் பேர்ல நடக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் மார்க்கத்தின் பேரில் செய்யப்படுகிற அநியாயம், அக்கிரமம். அதனால்தான் இந்த மேடை, இந்த பேச்சு, எப்ப பார்த்தாலும் ரபியுல்லா வந்தா இவங்களுக்கு இதுதான் வேலை, இவங்க வருவாங்க கத்துவாங்க, அவங்க வருவாங்க கத்துவாங்க போயிடுவாங்கன்ற மனநிலையில பார்க்கப்படுகிற உரை அல்ல. இது இம்மையையும் மறுமையையும் தீர்மானிக்கிற உரை. இந்த அறிவுரை எங்களின் தனிப்பட்ட உரை அல்ல, இந்த ஜமாத்தின் உரை அல்ல, படைத்தவனின் உரை. இறைவன் சொன்ன நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு, அடிப்படை சித்தாந்தம். இதிலே ஒருவர் தவறிழைத்தால் இந்த உலகத்துல யாரும் உங்களை சட்டையை பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ, உங்களை கேள்வி கேட்கிறாங்களோ கேட்கலையோ, இந்த காரியத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக படைத்தவனின் சன்னிதானத்திலே நிறுத்தப்படும் பொழுது அந்த ரப்புக்கு முன்னால் கண்டிப்பாக நாம் கேள்வி கேட்கப்படுவோம் என்ற காரணத்துக்காகத்தான். ஊர்ல நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். ஒரு சுக துக்க நிகழ்வுகள்ல என்னோடு பகிர்ந்து நிற்கணும் என்று விரும்புகிறோம், எல்லாத்தையும் கூப்பிடுறோம். சொர்க்கத்தை நோக்கிய ஒரு முஸ்லிமின் பாதை அந்த சொர்க்கத்தை நோக்கிய மக்களையும் அழைக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்படுகிற மேடை. அதுக்காகத்தான் இது மாதிரியான உரை. இந்த உரை யாரையும் திட்டுவதற்கோ, காயப்படுத்துவதற்கோ, அசிங்கப்படுத்துவதற்கோ, ஏளனப்படுத்துவதற்கோ, இழிவுபடுத்துவதற்கோ பேசப்படுகிற உரை அல்ல. முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் எச்சரிக்கை, அல்லாஹ்வின் அறிவுரை, அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற வாழ்க்கை பாடத்தை சமூகத்திலே விரித்து காட்டுவதற்காக. சமூக மக்கள் எவ்வளவுதான் பாவத்தை செஞ்சாலும் அதை தட்டி கேட்டு சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் ஒரு முஸ்லிம் இருப்பான் என்ற அடிப்படையில் பேசுகிற பேச்சுக்கள். அதனால இத என்னடா திட்டுறாங்க, என்ன கத்துறாங்க, என்ன ஏளனப்படுத்துறாங்க, இழிவுபடுத்துறாங்க, இப்படின்ற கோணத்தில் இதை பார்க்காதீர்கள். முழுக்க முழுக்க இந்த மௌலிது மீலாது போன்ற இது மாதிரியான சந்தனக்குழு போன்ற இது மாதிரியான செயல்பாடுகள் இம்மையை பாதிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக மறுமையை பாதித்திரும் என்ற நோக்கத்திற்காகத்தான் கவலைப்பட்டு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இது மாதிரியான அறிவுரைகளை பேசுகிறோம். இது இந்த தலைப்பினுடைய அடிப்படை சாராம்சம். மார்க்கம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது, திருமறை குர்ஆனையும் சரி, நபி வழிகளையும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நிர்மாணிச்சிருக்கிறான் என்பதை நாம முதல்ல உணரணும். சட்டம் சொல்லுகிற அதிகாரம் படைத்தவனை தவிர்த்து மலக்குமார்களுக்கு கூட அல்லாஹ் கொடுக்கல. இறை செய்தியை எடுத்து சொல்ல வந்த இறை தூதர்களுக்கு கூட அல்லாஹ் கொடுக்கல. யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், சட்டம் சொல்லுகிற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்கும் கிடையாது. என்ன சட்டம்? ஒன்றை ஹலால், ஒன்றை ஹராம், ஒன்ன கூடும், ஒன்ன கூடாது என்று சொல்றதற்கு தகுதி படைச்சவன் அல்லாஹ் மட்டும்தான். மது ஹராம், சாராயம் ஹராம். ஏன் ஹராம்? ரசூலுல்லாஹ் குடிக்கல, சஹாபாக்கள் குடிக்கல. அதனாலயா? சஹாபாக்கள் குடிச்சாலும் சரி, குடிக்கிறதாலும் சரி, சாராயம் ஹராம். ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டான். இது ரசூலுல்லாஹ் விரும்பி போட்ட சட்டம் அல்ல. ரசூலுல்லாஹ் எதிர்த்தார்கள், இறை செய்தியின் அடிப்படையில் எதிர்த்தார்கள், அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் எதிர்த்தார்கள். உபச்சாரம் ஹராம். ஏன் ஹராம்? அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருக்கலாம், அது கூடாதுன்னு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான். சட்டம் சொல்லுகிற எல்லா அதிகாரத்தையும் அல்லாஹ் தனக்குள்ள வச்சிருக்கான். சாராயம் ஹராமா, உபச்சாரம் ஹராமா, அல்லாஹ் தீர்மானிப்பான். திருட்டு ஹராமா, கொலை செய்யறது ஹராமா, தற்கொலை செய்யறது ஹராமா, அல்லாஹ் தீர்மானிப்பான். இங்கே தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர்த்து எவ்வளவு பெரிய உச்சபட்ச இரையற்றவாதியாக இருந்தாலும் கொடுக்கப்படாது.
நபியாக இருந்தால் கூட உன்னை கூடும் உன்னை கூடாது, இது நன்மை இது தீமைன்னு சொல்லி தன் இஷ்டத்திற்கு சட்டத்தை விதிக்கிற அதிகாரத்தை நபிக்கு கூட அல்லாஹ் கொடுக்கல. ஏன் சொல்ல வரேன்னு பின்னாடி சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல செல்லும் பொழுது மனைவிமார்கள் சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய நாவில் இருந்து துர்வாடை வீசுதுன்னு பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, இப்ப தேனை தான் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வந்தோம், இப்ப தேனை தான் ஸ்மெல் வருது, இனிமேல் தேன் எனக்கு ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு தேன் குடிக்கிறது பிடிக்கும், மனைவிமார்களினுடைய விருப்பத்துக்காக தேன் எனக்கு ஹராம் என்றுதான் சொன்னார்கள், சமூகத்துக்கு ஹராம்னு சொல்லல ரசூலுல்லாஹ். அல்லாஹ் என்ன பார்த்தா, நபியே யா அய்யுஹன் நபி, குர்ஆனிலே வசனம் இறங்கியது, நீங்கள் எப்படி அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குகிற லிமத்து ஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக, அப்படியே அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் ஒன்ன ஹலாலாக்கிட்டான், நீங்க எப்படி அதை ஹராமாக்க முடியும்? தபுத்தகை மர்தாத் அஸ்வாஜிக், உங்கள் மனைவியினுடைய விருப்பத்துக்காக நான் ஹலாலாக்குறது நீங்க ஹராமாக்குவீங்களா என்று அல்லாஹ் கண்டித்த வசனம் குர்ஆன்ல இன்னைக்கும் இருக்குதான் செய்தி. இன்னைக்கு தொழுகையில ஓதலாமே, சிந்தித்து பாருங்கள். நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல, உன்னை ஹலால் ஹராம்னு தனக்கு கூட சமுதாயத்துக்கு ஹராம்னு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? தேனை யாரும் குடிக்க கூடாது, என் மனைவிமார்கள் எல்லாம் கோச்சுக்கிட்டாங்க சொன்னாங்களா? சொல்லலையே. எனக்கு ஹராம், எனக்கு வேண்டாம். ஏன்? மனைவி ஆசைப்படல. எனக்கு ஹராம்னு சொன்ன வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டனத்தை பதிவு செஞ்சான். உங்களுக்கு பிடிக்கும் தானே, தேனை குடிக்கிறது பிடிக்கும், அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சிருக்கிறான், ஹராம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை தந்தது யாரு? இது காட்டுகிற செய்தி என்ன? சட்டத்தை நிலைநாட்டணும்னா, தூக்கி நிறுத்தணும்னா இது படைச்சவனிடத்திலிருந்து ஆகணும், நபியாக தீர்மானிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய சொந்த பந்தம் அபூ தாலிப், சிறிய தந்தை, மரண தருவாயில் படுத்து கிடக்கும் போது ரசூலுல்லாஹ் போய் மார்க்கத்தை சொல்றாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரல, மரணிச்சுட்டாரு. இறைவனையும் இறை மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் இறை தூதரையும் ஏற்றுக்கொள்ளாமலே இறந்து போன அபூ தாலிபுக்காக ரசூலுல்லாஹ் கண்ணீர் தான் சிந்தினார்கள். கண்ணீர் சிந்தின அந்த கண்ணியமிக்க தூதரை அல்லாஹ் கண்டித்தான். நபியே இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீர் நினைச்சவருக்கெல்லாம் நேர்வழி கொடுத்துட முடியாது. எப்படி வார்த்தை பாருங்க. சின்ன பாப்பா படுத்து இறந்து போயிட்டாரு, ஜனாசாவா கிடக்கிறாரு, வீட்டுல இருந்து ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க. வந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆறுதல் கூட சொல்லல, கண்டிக்கிறான். நீ ஆசைப்பட்டவன நான் நேர்வழியை கொடுத்துருவேனா? நான் நாடணும், நான் விரும்பணும், நான் ஆசைப்படும். யாருக்கு நான் நேர்வழியை கொடுக்கணும் என்னுடைய தீர்மானம், நான் நாடினாத்தான் நடக்கும். நபியாக இருந்தாலும் இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வரையறையை வச்சிருந்தான். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்திலிருந்து எது வகையாக அருளப்பட்டுச்சோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை தவிர்த்து யாரையும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பொறுப்பாளராக வச்சுக்காதீங்க. அல்லாஹ் தான் உங்களுக்கு தருவான், அதை வாங்கிக்கிட்டு செயல்படுத்துறது மட்டும் தான் உங்க வேலை. இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கிறோம், யாருக்காக இருக்கிறோம்? நபிக்காகவா? சஹாபாக்களுக்காகவா? யோசிச்சு பாருங்க. உஹது போர்க்களத்துல அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சோதனை, சஹாபாக்களுக்கு பாடம், முஸ்லிம்களுக்கு பாடம், ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் பாடம். கியாமத் நாள் வர வரைக்கும் உருவாகக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் பாடம் நடத்தினான். ஒரே ஒரு போர்க்களத்துல என்ன நடந்துச்சு? நபி மௌத்தா போயிட்டாங்கன்னு ஒரு வதந்தி கிளம்புது. சஹாபாக்கள் பின்வாங்கி ஓடுறாங்க. ஓடிய சஹாபாக்களை நிறுத்தி வச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் என்ன செஞ்சான்? வஹி இறக்கினான். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது தூதரை தவிர்த்து வேறு கிடையாது. அவர் ஒரு தூதர், இறை செய்தியை சொல்ல வந்தவர். இவருக்காகவா போர்க்களத்துக்கு வந்தீங்க? இவருக்காகவா இஸ்லாத்துக்கு வந்தீங்க? கது ஹலத் மின் கப்லிஹி ரசூல், இதுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மௌத்தா போயிட்டாங்களே. அஃபைம் மாத்தாவு குத்தில இன்கலவத்தும் அல ஆல்காவிக்கும், இந்த தூதர் இந்த முஹம்மது இறந்து விட்டாலோ அல்லது போர்க்களத்துல கொல்லப்பட்டு விட்டாலோ புறமுது காட்டி ஓடுவீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்க அந்த போர்க்களத்தை இப்ப இந்த ரோட்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க.
ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி கிளம்புது. நியாயமா பார்த்தா என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? போவாதீங்கப்பா, நான் உசுரோட தான் இருக்கிறேன். ரசூல்லா சொல்ல வச்சானல்ல, நான் உசுரோட இருக்கேன், ஏன் வதந்தியை நம்பாதீங்க என்று சொல்லியிருக்கலாம் தானே. தூதர் இருப்பாரு, இறப்பாரு. இவருக்காக நீ போர்க்களத்துக்கு வரலையே, இவருக்காக நீ இஸ்லாத்துக்கு வரலையே. யாருக்காக வந்தாய்? தூதருக்காகவா? தூதர் ஒரு பொருள், உங்களை நேர்வழிப்படுத்த வந்த ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். தூதருக்காக வந்தன அப்படியே போயிரு அப்படின்ற மாதிரி அல்லாஹ் கண்டிக்கிறானே. இதெல்லாம் என்ன பாடம், என்ன படிப்பினை? சஹாபாக்களுக்கும் படிப்பினை, நமக்கும் படிப்பினை. ரசூல்லாவுக்காக யாரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அதனால்தான் ரசூல்லா இறந்த பிறகும் சத்திய மார்க்கத்துல அப்படி ஒரு துணிச்சலோடு சஹாபாக்கள் பயணித்தார்கள். ரசூல்லா இறந்து போயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. மௌத்தா போன பிறகும் யாராவது மீண்டும் விபச்சாரத்தின் பக்கம் போனாங்களா? சாராயத்தின் பக்கம் போனாங்களா? திருட்டின் பக்கம் போனாங்களா? கொலை செய்யறது, தற்கொலை பண்றது, அது போனாங்களா? பெருவாரியா போகல. அப்ப தூதருக்காக யாரும் இஸ்லாத்துக்கு வரல. தூதர் கொண்டு வந்த தூது செய்திக்காக வந்தார்கள். இங்க என்ன நடக்குது? மௌலூது மீலாது என்ற பேர்ல தூதரை அல்லாஹ்வினுடைய இடத்தை தாண்டி தூக்கி வைக்கக்கூடிய நிலை, அல்லாஹ்விட்ட கேட்க வேண்டிய பிரார்த்தனை எல்லாம் தூதர்கிட்ட கேட்கக்கூடிய நிலை, வாய்க்கு வந்தபடி வரம்பு மீறி புகழக்கூடிய நிலை. இது எல்லாம் இஸ்லாம் அனுமதிக்குமா? முதல்ல ஆண்டாண்டு காலமா இந்த கொள்கையை சொல்ல வந்தவர்கள் ஆலிம் பெருமக்கள் வாயில மண்ணை போட்ட மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்களே. யாரு திருத்தணுமோ அவர்கள் திருத்தல. இவங்க எல்லாம் அதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி போகக்கூடிய நிலை சமூகத்தை, சமுதாயத்தை, இந்த உம்மத்தை நரகத்தை நோக்கி இழுத்து கொண்டு போகுதே அப்படின்ற கவலையில பேசுகிறோம். இன்னும் சொல்றதா இருந்தால் அல்லாஹ் இப்ராஹிம் குர்ஆனிலே சொல்கிறான், இஸ்லாத்தின் சட்ட திட்டம், நன்மைகள், அமல்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி இதெல்லாம் ரசூலுல்லாஹ் தீர்மானிச்சாங்கல்ல. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வால கொண்டு வந்தாங்களா? அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ப ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காத்துப்பா, லுஹர் 4, அஸ்ர் 4, மக்ரிப் 3, இஷா 4, இந்த எண்ணிக்கையை தீர்மானிச்சது கூட அல்லாஹ். தொழுகை மட்டுமல்ல, ஜக்காத்தின் வரம்பு, நோன்பினுடைய காலம், இது எல்லா சட்டத்தையுமே தந்தவன் அல்லாஹ் தான். தந்தது அல்லாஹ். யார் மூலமாக தந்தான்? தூதர் மூலமாக தந்தான். தூதர் இங்கே ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தப்படுகிறார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உமா யன்திகு அனில் ஹவா. இந்த தூதர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார், மனசுல வந்ததெல்லாம் வந்து பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இவர் பேசுறது எல்லாமே இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வகி செய்தி. இது நடந்துகிற பாடம் என்ன? சிந்தித்து பாருங்கள். தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்துல சுயமாக அதிகாரத்தை செலுத்தக்கூடிய, சட்டதிட்டத்தை போடக்கூடிய, சத்தியத்தை நிர்ணயிக்கக்கூடிய, நன்மை தீமையை நிர்ணயிக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இப்ப 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகின இது மாதிரியான மௌலிது மீலாதுகள் இஸ்லாத்தின் பெயரால் அனுமதிக்கப்பட்டதா? ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்களா? சஹாபாக்கள் மௌலிது ஓதுனாங்களா? மஸ்ஜித் நபவியில ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ் அதை அனுமதிச்சாங்களா? யாருடைய செயல்பாடு? தூதர் செய்யும் போதே அல்லாஹ் கண்டிக்கிறான்னா நாம் யார்? தூதரோட மேலானவங்களா? மார்க்கம் என்றால் அதை நிர்மாணிக்கிற, தீர்மானிக்கிற இடத்துல படைச்சவனை தவிர்த்து வேற எந்த கொம்பருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, இங்க யாருக்கும் இல்லை, எந்த அமைப்புக்கும் இல்லை, எந்த ஜமாத்துக்கும் இல்லை, எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை. மார்க்கம் நிர்மாணிக்கிற, தீர்மானிக்கிற அதிகாரம் படைச்சவனை தவிர்த்து எவருக்கும் இல்லை. இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கட்டமைப்பு. அதனால தான் நூற்றாண்டுகள் கடந்த பொழுதும் இஸ்லாம் பால்படுத்தப்படாமல் இருக்குது, அசைக்க முடியாத மார்க்கமா இருக்குது. ஏன்? இங்கே மனித கருத்துக்கள், சுய கருத்துக்கள், மனோ இச்சைகள் துளியளவுக்கு கூட இஸ்லாத்தில் இடமில்லை. இனிமேலும் வருவார்கள் அறிஞர்கள், இனிமேலும் வருவார்கள் கவிஞர்கள், இனிமேலும் வருவார்கள் வரலாற்று பேராசிரியர்கள். ஒவ்வொருத்தரும் சொல்றத உட்கார்ந்து இஸ்லாம் என்ற பெயர்ல இட்டு கட்டிட்டு இருக்க முடியுமா? மார்க்கம் இருக்குமா? யூத பயில்வோ செஞ்ச வேலைகள்லாம். யூதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு மார்க்கம் தரப்பட்ட பிறகு, தௌராத் கொடுக்கப்பட்ட பிறகு இது பத்தாது என்று பல விஷயங்களை சேர்த்தார்கள். இது செட் ஆகாது என்று பல விஷயத்தை மாற்றினார்கள், பல விஷயத்தை நீக்கினார்கள்.
இப்படி பால்படுத்தப்பட்டது தௌராத் வேதம். குரான் பால்படுத்தப்பட்டுருச்சா? இல்லாத பொல்லாத இட்டுக்கட்ட முடியுமா? கியாமத் நாள் வர வரைக்கும் இஸ்லாம் இதுதான். இதை தூக்கி நிறுத்த வேண்டியதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமையை ஒழிய ஊரே பின்பற்றுறது, உலகமே செய்யுது என்பதற்காகவே ஒரு பாவம், ஒரு மோசம், ஒரு கேடுகட்ட காரியம் மார்க்கத்தின் பெயரால் அது அங்கீகரிக்கப்படுதுன்னா, அரங்கேற்றப்படுதுன்னா, முதல் ஆளாக ஒரு இஸ்லாம் என்ற அடிப்படையில அதை எதிர்த்தாகணும். இதற்கு அமைப்பு வேண்டாம், ஜமாத்து வேண்டாம், இயக்கம் வேண்டாம். உங்களை அல்லாஹ் கேள்வி கேட்பான். நீ என்ன செஞ்ச என்று அல்லாஹ் பார்ப்பான். இன்னும் சொல்றதா இருந்தா மௌலுது மீலாதுன்னு சொல்லி வராங்க. சரி, இது நன்மைதானே? ரசூலாவை புகழக்கூடாதா? ரசூலாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா? ரசூலாவை நினைவு கூறக்கூடாதா? நினைவு கூறணும் தான். ரசூலாவை புகழாளம் தான். புகழ்வதையெல்லாம் இஸ்லாம் தடுக்கல. ஆனா ஒரு வரையறையை நிர்ணயிச்சது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஒரு விதிமுறை. தொழுகணும்னு ஆசைப்படும். தொழுகை என்னது? நன்மையா பாவமா? நன்மையா பாவமா? நன்மை தானே. நான் இரவு முழுக்க 365 நாளும் தொழ போறேன்னு முடிவு எடுக்கிறேன். இது நன்மையா பாவமா? பாவம். ஏன் பாவம்? என்னப்பா தொழுக கூடாது பாவம்ன்றாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இப்படி செய்யும் பொழுது சில பேரை கண்டித்திருக்கிறார்கள், தடை செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ஒரு சஹாபி இரவெல்லாம் நின்று வணங்க போறேன், பகலெல்லாம் நோன்பு வைக்க போறேன்னு சொல்லி முடிவு எடுத்து செய்யறாரு. அங்க சுத்தி இங்க சுத்தி ரசூலுல்லாஹ் காதுக்கு வருது. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை கூப்பிட்டு, இந்த மாதிரி செய்தியும் இதெல்லாம் கேள்விப்படுறேனே, இந்த மாதிரி செய்றீங்களா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆமா அல்லாஹ்வின் தூதரே, இறையச்சம் அவருக்கு தக்வா கூடி இருக்கு, அதனால சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னலி ஐனிக அலைக ஹக்கா, உன் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னலி ஜௌதிக அலைக ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இன்னலி ஜௌரிக அலைக ஹக்கா, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. இத்தனையும் மறந்து விட்டு தொலை போற, நோன்பு வைக்க போறன்னு கிளம்புனா இஸ்லாம் அனுமதிச்சிருமா? இதுல உள்ள பாடம் என்ன? நன்மையான காரியத்துக்கு, அமல்களுக்கு, இறையச்சத்தின் வாழ்க்கைக்கு கூட எல்லையை தீர்மானிச்சது இஸ்லாம். எல்லையை தீர்மானிச்சு. ரசூலுல்லாஹ் புகழ்ற, அல்லாஹ்வோட புகழ்ற முடியுமா? அல்லாஹ்வோட குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதரை குறித்து பேசுகிறான், ரசூலுல்லாஹை பற்றி பேசுகிறான். காத்தமுன் நபி என்று ரசூலுல்லாஹை சொன்னார்கள். நான் நபிமார்களின் முத்திரை என்றார்கள். அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு தான் பேசுறாங்க. குர்ஆன் வசனம் புகழ்ந்துச்சே, இந்த புகழை விட ஒருத்தன் புகழ்ந்துட முடியுமா? புகழ்ச்சிக்கும் ஒரு எல்லை இருக்குது, வரையறை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், வரம்பு மீறி புகழ்வதை நீங்கள் செவியுட்டால் எவன் உங்களை புகழ்றானோ அவன் முகத்துல மண்ணை அடிச்சு வீசுங்க, தூக்கி மண்ணள்ளி வீசுங்க என்றார்கள் ரசூலுல்லாஹ். சில சிறுமிகள் ரசூலுல்லாஹ்வை எங்களில் தலைவரே, தலைவருக்கெல்லாம் தலைவரே இப்படின்ற மாதிரி சில பேர் புகழ்ந்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை கண்டிச்சிருக்கிறாங்க. இருக்குதா இல்லையா? ஹதீஸ் இருக்குதா இல்லையா? இருக்கதான செய்தி. தெளிவா தெளிவா தெல்ல தெளிவா இருக்குது ஹதீசுகள். சில சிறுமிகள் ரசூலுல்லாஹ்வை எங்களில் ஒரு நபி இருக்கிறார், நாளை என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும், அப்பேற்பட்ட நபி இருக்கிறார் என்பதை போன்ற வாசகத்தை பயன்படுத்தி சின்னஞ்சிறிய சிறுமிகள் ஒரு புகழ் பாடும் பொழுது ரசூலுல்லாஹ் அதை கண்டிச்சாங்க. அதை கண்டிச்சாங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுமா? நான் சொன்னேனா? இது தப்பு இல்லையா? மறைவான விஷயம் அல்லாஹ்வை தவிர்த்தவர் யாருக்கு இருக்குது? சிறுமிகளுக்கு பாடம் நடத்தியவர்கள் அண்ணலம் பெருமானார். அப்படிப்பட்ட உம்மத்துல உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு இஸ்லாமியனுக்கு வாய்க்கு வந்தபடி வரம்பு மீறி புகழ்ந்தா அனுமதிச்சிட முடியுமா? யோசித்து பாருங்கள். எதன் மீது கை வைக்கிறார்கள்? இயக்கத்தின் மீதோ, அமைப்பின் மீதோ, ஜமாத்தின் மீதோ அல்ல, படைத்தவனின் மார்க்கத்தின் மீது கை வைக்கக்கூடிய ஒரு அதிக பிரசங்கித்தனம். இது யாருக்கும் அனுமதி இல்லை. அதுதான் உள்ள பிரச்சனை. யாருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. நாளைக்கே இன்னொருத்தர் வந்தா அவர்களுக்கும் இல்லை. எப்பேற்பட்ட கொம்பாரி கொம்பரும் அவர்களுக்கும் இல்லை. யாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதரோ மார்க்கமோ கொடுக்கல. வரம்பு மீறி புகழ்றதையோ இது மாதிரியான செயல்பாடுகளையோ கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்றதா இருந்தா மௌலுது மீலாது இது மாதிரியான நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் சமூகத்துல எப்படிப்பட்ட ஒரு கெட்ட முன்மாதிரியா இருக்குதுன்னு பாருங்க. பெருவாரியா நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எங்க எங்க நடக்குது? எங்க நடக்குது?
பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு எந்த ஒரு கண்ணியம் இல்லை, பள்ளிவாசலுக்கு எந்த ஒரு மரியாதை இல்லை. உங்கள் வீடுகள்ல தொழுகிறதை விட 27 மடங்கை அதிக நன்மையை பெற்றுத் தரக்கூடிய மகத்தான பேரருளுக்கு சொந்தமான இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ஊரிலேயே அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடிய இடம், அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம் அந்த ஊரிலே இருக்கிற பள்ளிவாசல். பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் அடி எடுத்து செல்லும் பொழுது, நீங்கள் ஒழு செஞ்சுட்டு தொழுகைக்காக போறீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு நன்மை சேருகிறது, உங்கள் தீமை அழிகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட பள்ளிவாசல்ல இன்றைக்கு அரங்கேற்றப்படுகிற நிகழ்வுகள் என்ன? ரபியுல் அவ்வல் மாசம் வந்துருச்சுன்னா, அந்த பேரை தெரிஞ்சிருச்சுன்னா உட்கார்ந்து பாட்டு படிக்கக்கூடிய நிலம். இந்த நிலைமையிலேயே ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்க. இப்படியா? யோசித்து பாருங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், யாரையும் திட்டதுக்கு அல்ல, மனசை நோவினைப்படுத்துறதுக்கு அல்ல. இது மார்க்கம் கூடுமா? இதை ஏத்துக்குமா? சஹாபாக்கள் செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்களா? மஸ்ஜித் நபவியில இது மாதிரி உட்கார்ந்துகிட்டே ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம், பாட்டு படிக்கிறோம், துதி பாடுறோம், யாரு சொல்லி தந்தது? பிறந்த நாளை கொண்டாடலாமா? ஒரு அறிவாளி பிறந்த நாளை கொண்டாடுவானா? அடே, வயசு கூட 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 மரணம் நெருங்குது. 50 வயசுல சாகக்கூடியவன் தான் 50 வயசுல செத்து போகணும்னு தெரிஞ்சா 49 வயசுல பிறந்த நாளை கொண்டாடுவானா? முட்டாள், முட்டாள். இன்னும் ஒரு வருஷத்துல நான் செத்து போயிருவேன்டா. 48 வயசு, இப்ப 49 ஆயிருச்சு. 50ல நான் மௌத்தா போயிருவேன், டாக்டர் சொல்லிட்டாங்க, தீர்மானிச்சது முடிஞ்சு. ஒரு அறிவாளி பிறந்தநாள் கொண்டாட மாட்டான். முஸ்லிம்கள் யார்? உலகத்திற்கே பாடம் நடத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள். பிறந்த நாள் கொண்டாடலாமா? யோசிச்சு பாருங்க. யாருடைய செயல்பாடு? யார் கற்றுத் தந்தது? ரசூலுல்லாஹ் உலகத்துல 63 வருஷம் வாழ்ந்தாங்க. எந்த வயசுல, எந்த நாள்ல, எந்த ரபியுல் அவ்வல்ல பிறந்த நாள் கொண்டாடினாங்க? சவால் விடுகிறோம். பிறந்த நாள் கொண்டாடினார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஹதீஸ் காட்டுறீங்க பாப்போம். காட்ட முடியுமா? எவ்வளவு பெரிய அதிக பிரசங்கித்தனம் இது! இதுக்காக வந்தாங்க ரசூலுல்லாஹ்? இதுக்கு வந்தாங்களா? ரபியுல் அவ்வல் உட்கார்ந்துட்டு பிறந்த நாள் மார்க்கம்னா என்ன கிள்ளிக்கிறியா, விளையாட்டா? யோசித்து பாருங்கள். 63 வருஷம் வாழ்ந்தாங்க. ஏதோ 10 வருஷம் 20 வருஷம் வர 63 வயசு வரைக்கும் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் ஒரு வயசுல கூட, ஒரு வருஷத்துல கூட பிறந்த நாள் கொண்டாடலையப்பா. இது பிரமத சமுதாயத்தின் செயல்பாடு கிடையாதா? ரசூலுல்லாஹ்வே சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யாரு பிரமத கலாச்சாரத்தை, செயல்பாட்டை, இது மாதிரியான கேலி கூத்துக்களை, இது மாதிரியான அறிவிலித்தனத்தை செயல்படுத்துறாங்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள். இஸ்லாம் எந்த இடத்துல பிறந்த நாள் உங்களுக்கு சொல்லி தந்துச்சு? யாரு சொல்லி தந்தது? கொண்டாட்டத்துக்குரிய நாட்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டுதான் போனாங்க. பெருநாளை காட்டத்தானே செஞ்சாங்க. முஹர்ரம் மாசம் வந்துச்சுன்னா அந்த ஆசுரா தினத்தை ரசூலுல்லாஹ் காட்டத்தானே செஞ்சாங்க. அந்த நேரத்துல அந்த நோன்பு, ஆசுரா நோன்பு, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டத்தானே செஞ்சாங்க. யோசித்து பாருங்கள். பிறந்த நாள் எங்க காட்டல? ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலையா? ரசூலுல்லாஹ்வுக்கே பாடம் நடத்துவீங்களோ? குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும். உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா என்று அல்லாஹ் கேட்பான். புரியுதா? மார்க்கத்தை யார் யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்? அல்லாஹ் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்க என்ன செய்றீங்கன்னா, நபியே நீங்கள் போய் கேளுங்கள், சமுதாயத்துல நீங்கள் ஒரு செயல்பாட்டை செஞ்சு விட்டு அல்லாஹ்வுக்கு உங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீங்களோ? இன்னைக்கு அப்படித்தான் கேட்க வேண்டிய நிலை. மௌலூது மீலாதுன்னா மார்க்கம் காட்டி தரல, சரி உட்கார்ந்து எழுதிட்டீங்க, படிக்கிறீங்க, வருஷம் வருஷம் கொண்டாடுறீங்க, அது மேல சோறு திங்கிறீங்க. இதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களோ? கொடுக்குறீங்களோ? அதான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். பள்ளிவாசல் இன்றைக்கு பாடல் அரங்கத்தை போன்று உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. நிறைய உதாரணத்தை உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அதெல்லாம் ஏன்னா சமூகத்தினுடைய நிலைமையெல்லாம் உங்களுக்கு தோல் உரிச்சு காட்டி தானே ஆகணும், வேற வழி கிடையாதுல்ல. நான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் பொழுது நல்லது மட்டுமே சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. பொய் பேசாத, புறம் பேசாத, அவதூறு சொல்லாத, மற்றவங்களோட சண்டை போடாத, இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்கல்ல. ஏன்? நல்லதை சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, கெட்டதை சுட்டி காட்டினாதான் பிள்ளை சரியா வளரும். அது மாதிரி சமுதாயத்துக்கு தொழுகையை, நோன்பை, ஜக்காத்தை, தர்மத்தை
நல்ல மரண சிந்தனையை இதையெல்லாம் விளைப்பது எப்படி கடமையோ அதே போல சமுதாயத்தில் இருக்கிற வழிகேடுகளையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சொல்லிக் கொடுத்தால்தான் சமுதாயம் விழிப்புணர்வு பெறும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க நடைபெறக்கூடிய பல்வேறு பள்ளிவாசல்கள் நடைபெற்ற மௌலுது பாடல்கள் இதையெல்லாம் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு காட்டுறேன். போதும் தந்தை இருந்திட்ட போதும் நெஞ்சம் மறந்திடுமா நபியே, நெஞ்சம் மறந்திடுமா, நெஞ்சம் மறந்திடுமா. ஒன்னு பொருளும் கோடி வந்தால் மாச தேடி நெஞ்சம் மறந்திடுமா நபியே, நெஞ்சம் மறந்திடுமா நபியே, நெஞ்சம் மறந்திடுமா. நீல கடலிலே நீந்தும் அலை போலவே, அலை போலவே நெஞ்சில் நீந்தியாடும் நபியின் காதலே, நபியின் காதலே. நீல கடலிலே நபியின் காதலே. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை காதலிச்சதை விட நீங்க காதலிச்சுவீங்களோ? இதுமா என்ன, இது சினிமா பாட்டு, சினிமா பாட்டு தானே, பழைய ஆட்களுக்கு தெரியும் என்ன பாட்டு, நான் சொல்ல தேவையில்லை. இது மாதிரி இன்னும் பாருங்க. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி, இப்படி எல்லா வகையிலுமே இவர்கள் மெட்டெடுக்கிற பேர்ல உட்கார்ந்து படம் பார்த்து பாட்டு கேட்டு பிட்டடிச்சுட்டு இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இது எங்க வச்சு நடக்குது? இது சிரிக்கிறதுக்காக அல்ல, சிந்திக்கிறதுக்கும் சமுதாயத்தை நினைச்சு கவலைப்படுறதுக்கும். ஏதோ ரோட்ல மேடை போட்டு கத்துவாங்க அப்படின்னா வேற, அதையே நம்ம கண்டிச்சு பேசுவோம். பள்ளி வாசல் எப்படிப்பட்ட புனித இடம். தொழுவுறது ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு கிராமவாசி வந்து சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் கழிப்பதை முழுசா ரசூலுல்லாஹ் விட்டாங்க, விட்டுட்டு பாடம் நடத்தாங்க அந்த கிராமவாசிட்ட. பள்ளி வாசல் இதுக்காக என்ன செய்யப்படுற, கட்டப்படல. நீ வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கும் நீ வந்து மலஜலம் கழிக்கிறதுக்கும் என்ன பயன்படுத்தக்கூடாது. இது பள்ளி வாசல் அல்லாஹ்வை நினைவு கூறுறது. குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் யாவும் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அங்கே அல்லாஹ்வோடு சேர்த்து யாரையும் அழைக்க கூடாது. நீங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்து நபியை உட்கார்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு நபியை உட்கார்ந்து கூப்பிட்டுட்டா இது நபியே விரும்பலையே, நபியே காட்டி தரலையே, நபியே கண்டிச்சிருக்காங்களே, இதுதான் பிரச்சனை. இன்னும் சொல்றதா இருந்தா இன்னும் இந்த பாருங்க. முராதி குருமடூரே முஹம்மது நபிகளின் ஊரே, உஞ்சோதியில் நபிகளை பார்த்து வினாதியில் தன்னை மறந்து. முராதி குருமடூரே முஹம்மது நபிகளின் ஊரே, உஞ்சோதியில் நபிகளை பார்த்து வினாதியில் தன்னை மறந்து. கண்களுமே காண்பதற்கு வராதே நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன். என்ன இது பள்ளிவாசல், இது இப்படி பண்ணலாமா? யோசிச்சு பாருங்களேன். ஏதோ புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க, ஒன்னும் தெரியாதவங்க செஞ்சா பரவாயில்லை. ஆளுங்கள் இதுக்காகவே உருவாக்கப்படுறாங்க. அடுத்த தலைமுறையை சீர்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நாசப்படுத்திட்டு இவர்கள் செய்யறது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்த தலைமுறைக்கு இது பரவுதுன்னா இது கொரோனா நோயை விட கொடுமையானது, கொடூரமானது. இந்த பாவத்தை செஞ்சு விட்டு சொர்க்கத்துக்கு போறோம்னு கனவுல கூட நினைக்க முடியுமா? முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு அறிவு பிரசக்தி. இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆளுங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் ஆளின் சாக்களுடைய வேலை என்ன? சமூகம் செத்து போகும்போது நரகத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது தடுத்து நிறுத்தி ஒரு புரட்சிகர மாற்றத்தை உருவாக்குவதுதான் ஆளுங்களின் வேலை. இன்னைக்கு அது நடக்குதா? பாட்டு படிக்கிறதே ஆலிம்சா தான், அதுக்காக படம் பார்க்கறதே ஆலிம்சாக்கள் தான். சமூகம் உருப்படுமா இதெல்லாம் அனுமதிச்சுட்டு? இந்த பாருங்க. ஒன்ன நினைச்சேன்
நீ என்ன நினைச்ச, 2 பேரும் சேர்ந்து நரகத்தை நினைச்சோம் அப்படின்னு சொல்லி போய் விட வேண்டியதான். மெத்தைக்கு மேல உன்னோட சரி எல்லாம் இந்த பாட்டுல வரும். இதுக்கு எல்லாம் உட்கார்ந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்கார்ந்து பள்ளி வாசல்ல படிக்கிறாங்களே. நிறைய இருக்கு, ஒரு 30-40 பாட்டு எடுத்துட்டு பாருங்க. சொல்லி தமிழ கடிச்சு இந்திய கடிச்சு அப்படி ஹிந்தி விரும்பவர்கள் என்ன செய்யணும், இந்த பாட்டை படிக்கணும். நீ நாளைக்கே இன்னொரு பாட்டை எழுதி கொடுத்தா அந்த மொழியிலே என்ன செய்வாங்க, அந்த பாட்டுக்கும் இவங்க டியூன் எடுப்பாங்க. உட்காந்து ஒரு அரிசியில பேர் எழுதுறது, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்ல. ஒரு அரிசியில பேர் எழுதாங்க எழுதி தருவாங்க. இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பேச வேண்டிய ஆளுங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் சொன்னால் என்ன செய்வோம், அதுக்கு தகுந்தமா நம்ம படிப்போம். இப்படி போய்கிட்டு இருக்கு சமுதாயம். அமல்களால், இறையச்சத்தால், ஒழுக்க மாண்புகளால், கொள்கை கோட்பாட்டால், சித்தாந்தத்தால், சிந்தனையால், வறுமையினுடைய எண்ணத்தால் சமுதாயத்தை கட்டமைத்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எங்கே? பாட்டு, கூத்து, கும்மாளம், நாடகம் என்ற பெயர்ல இன்றைக்கு உருவாக்கப்படுகிற சமுதாயம் எங்கே? இப்படி பாட்டு படிக்கிறதுனால இறையச்சம் கூடுதல். ஒருத்தர் சொல்லணுமா, என்னத்தை படிச்சாலும் கேட்பாங்க, என்னத்தை படிச்சாலும் கேட்க தோணும். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்னான், என்ன சொன்னான்? ஒமா அல்லம்னாஹு ஷஅர ஒமா யம்பகி லஹு. இந்த தூதருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. குர்ஆன் இருக்குது, கிராத் ஓதுறோம், கேட்கறதுக்கு ரம்மியமா இருக்குது, கேட்கறதுக்காக ஓதுறதுக்காக பாட்டு மாதிரி இந்த குர்ஆனை நீ பார்க்காத. ஒமா யம்பகி லஹு, அந்த கவிதை அந்த தூதருக்கு தேவையும் இல்லை. கவிதை பாடுறதுக்கு வந்தாரு ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தரும் பொழுது ஒமா பிகௌலி ஷாயிர், இவர் ஜோசிய, இவர் என்ன இல்ல கவிதை பேசக்கூடியவர் அல்ல. கலீலம்மா துக்மினூன், நீங்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள். ஒலா பிகௌலி காஹின், இது ஜோசியக்காரனின் சொல் அல்ல. கலீலம்மா ததக்கருன், நீங்கள் குறைவாகத்தான் படிப்பினை பெறுகிறீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன் என்னது? ரசிக்கிறதுக்கு, ரம்மியமா இருக்கிறதுக்கு, ஓதுறதுக்கு, இதுக்கு மட்டும் அல்ல. இந்த குர்ஆனை வச்சுதான் உபச்சாரம் செய்த மக்களை ரசூலுல்லாஹ் காப்பாற்றினார்கள், மீட்டு கொண்டு வந்தார்கள். தாரை தாரையாக சாராயத்தை குடித்த மக்களை, காட்டுமிராண்டித்தனமாக இருந்தவர்களை அண்ணலம் பெருமானார் மீட்டெடுத்தார்கள். பாட்டு பிடிக்கிறதுக்கு வரல ரசூலுல்லாஹ், கவிதை பாடுறதுக்கு வரல ரசூலுல்லாஹ். கவிஞர்கள் இருந்தார்கள், பாட்டு படிப்பவர்கள் இருந்தார்கள், கொட்டு மேலதாளம் மெட்டு என்று படிப்பவர்கள் இருந்தார்கள். இதற்கு நடுவிலே அண்ணலம் பெருமானார் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். நீங்க படிக்கக்கூடிய பாட்டு, அடிக்கக்கூடிய கூத்து புரட்சி ஏற்படுத்துதா? யோசிச்சு பாருங்க. இன்னும் காட்டுறனே, இப்ப சமீபத்துல நீங்க 2K கிட்ஸா இருந்தா கூட உங்களுக்கு கூட பாட்டு இருக்கு. நீ போன வருஷம் வரைக்கும், இந்த வருஷம் வரைக்கும், இந்த வருஷம் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்களே, இன்னைக்கு 2வது பிறையா, இன்னைக்கு கூட நடந்திருக்குது. காயல்பட்டினம், அதிராம்பட்டினம், இது மாதிரியான பகுதி, கீழக்கரை போன்ற பகுதிகளில் முஸ்லிம்கள் நிரம்பி வாழக்கூடிய இடங்கள்ல இது மாதிரியான ஆட்டம் பாட்டங்கள் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இது எதுக்கு? எப்ப பார்த்தாலும் பழைய பாட்டிலே டியூன் எடுத்துட்டு வந்தா இளைஞர்கள் இருப்பானா? அப்ப இளைஞர்கள் என்ன செய்யணும்? கவரணும். அப்ப அவனுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும், அவன் மனசை பிடிச்சி இழுக்கணும், இந்த பாவத்தை அவனுக்கு ஏவணும். அவன் நாளைக்கு இன்னொரு படத்தை போய் பார்த்துட்டு ஜனநாயகன் படத்தை கூட எடுத்து படிப்பாங்க. இவங்க அவ்வளவு பெரிய திறமசாலிகள் வச்சிருப்பாங்க, புரியுதா?
என்னப்பா இளையராஜாலாம் போடா, உங்களுக்கு மிந்திய ஆட்கள்லாம் இங்க இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு பிற மதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது வேறுபாடு இப்ப இருந்துச்சுன்னா விளங்குமா? நம்மளும் சேர்ந்து கூத்தடிக்கிறோம் வைங்களேன். நமக்கு பாட்டு படிக்க பிடிக்காதா? நமக்கு கூத்தடிக்க தெரியாதா? பாட்டு படிக்கலாமே, இந்த மேடையில படிக்கலாமே. கொட்டு, மேலதாளம், இசை, கச்சேரி, நாடகம் எல்லாம் நடத்த தெரியும், எல்லாம் நடத்த தெரியும். இவர்கள் நடத்துவதை விட பல கோரிக்கைகளை கொட்டி நடத்த முடியும், நடத்த தெரியும். எதுக்கு எதுக்கு விலகி நிக்கிறோம்? இதனால ஏதாவது நமக்கு லாபம் வரப்போதா? யாராவது லட்சக்கணக்கில் தரப்போறாங்களா? இவங்க பேசுறதுனால, இந்த செயல்பாட்டை சுட்டி காட்டுறதுனால படைச்சவனுக்கு பயந்து இதை செய்யும், அல்லாவுக்கு பயந்து செய்யறோம். என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் தாய்மார்கள், என் மக்கள், என் ஊர் மக்கள் நரகத்தை நோக்கி போறதை நான் விரும்புவேனா என்ற எண்ணத்துல செய்யும். நிரந்தர நரகவாசியா மாறிடக்கூடாதே என்ற ஆசையில செய்யறோம், அந்த அலாதி பிரியத்துல செய்யறோம். அப்ப வளரக்கூடிய தலைமுறை கூட வழிகெடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது. எங்க பாருங்க, இன்னொன்னு பாருங்க. அவக்கரை என்னை விட்டு நீங்காதோ, சோதனையிலே என்னை விட்டு போகாதோ, கருணையாளோடி வடிவம் திரைப்படத்தில் முதல் தொடக்கம் பரிந்துரைத்தால் பகுதியிடுமே பரம்பொருளை பார்த்து மகிழ்ந்திடலாம். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். இது எதுக்கு? இந்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இதுக்கே நேரம் என்ன செய்யாது, பத்தாது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை என்ன செய்யறாங்க, இது மாதிரி செய்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலைகள். இப்பயும் சொல்றது என்னன்னா, அடுத்த தலைமுறை உருவாகும் பொழுது நாம பிள்ளைகளுக்கு நல்லதை எப்படி சொல்லிக் கொடுப்போமோ அது மாதிரி கெட்டதை சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அதை தவிர்த்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்போம். அதை குறித்து எச்சரிக்கை செய்வோம். இப்படியே சமுதாயம் பயணிச்சுச்சுன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல 20 வருஷத்துல என்ன ஆகிறோம்? பள்ளிவாசல்கள் முழுக்க இன்னும் அலங்கோலமா மாறும். தடுப்பதற்கு யாரும் இல்லாமல் போயிடும். இங்க வந்திருக்கீங்க, ஒரு 100-200 பேர் வந்திருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே இதை சொல்வது நம்முடைய கடமை. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாம விலகி வந்துட்டோம், ஆனா நம்மை சார்ந்தவர்கள், நீங்க பார்த்தா சலாம் சொல்றீங்க, பல பேர் நலம் விசாரிக்கிறீங்க, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, ரேஷன் கடையில 1000 ரூபாய் போட்டாங்க வந்துருச்சா, 2000 ரூபாய் போட்டாங்க வந்துருச்சா, சீனி வாங்கினியா, சக்கரை வாங்கினியா, அரிசி வாங்கினியா, உலகத்தின் விஷயங்கள்ல ஒத்துழைப்போடு செயல்படுகிற நாம் ஏன் மார்க்கத்தின் விவகாரங்கள்ல சொல்றதுக்கு தவறளிக்கிறோம், பயப்படுறோம், கூனி குறுகுகிறோம், வேண்டாம் என்று விலகுகிறோம், ஓடி ஒளிகிறோம்? ஏன்? நம்மை சார்ந்தவர்கள் இல்லையா? நம்முடைய சொந்த பந்தம் இல்லையா? இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய கடமை இல்லையா? எந்த அளவுக்குன்னா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர்கள் கூட இந்த தர்கா வழிபாடு, தாயத்து, தட்டு, தகடு, ஜோசியம், பில்லி சூனியம், இந்த சடப்பக்கீர் பாவாவா, இது மாதிரியான விவகாரங்களை ஆதரிச்சு முட்டு கொடுத்து பேசக்கூடிய ஒரு அவலநிலை. லட்சக்கணக்கில் காசை கொட்டி தீர்த்துட்டு படைச்சவனுடைய பாதையில ஹஜ்ஜ செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கு ஒரு மனுஷன் போய் அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் அவன் பிறந்த பாலகனை போன்று ஊருக்கு திரும்ப வரான். பிறந்த பாலகன்னா பச்சிலம் பாலகன். ஒரு குழந்தை பிறக்கும் போது பாவத்தோடு பிறக்குமா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா எந்த பாவமும் இல்லாமல் மீண்டும் சமுதாயத்தை நோக்கி பிறக்கிற புத்தம் புதிய பிள்ளை, ஒரு பிஞ்சாக அந்த மனிதன் திரும்ப வருகிறான். ஆனா ஹஜ்ஜு செஞ்சு இருக்கிற பல பேர் கூட இன்றைக்கு இது மாதிரியான தர்கா, சந்தனக்கூடு, இந்த சினிமா, மெட்டு, பாடல், மௌலுது, மீலாதுன்னு சொல்லி இதற்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது இதை கேலி கிண்டலாக பார்க்க தோணவில்லை, மனசு வலிக்கிறது. இன்னைக்கு இந்த மீட்டிங் நடத்துறது நமக்கு என்ன ஏதாவது பிரோஜனம் இருக்கா? பல்லாயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உண்டான தேநீர் ஏற்பாடு, உங்களுக்கு உண்டான ஸ்நாக்ஸ், இதுக்காக மேடை, இதுக்காக ஒளி அமைப்புகள், எதுக்குங்க? இது சொல்றதுனால எங்களுக்கு லாபமா நஷ்டமா? உலகத்தின் பொருளாதாரம் நஷ்டம்தான், உலகத்தின் நேரம் நஷ்டம்தான். ஆனா மறுமையில அல்லாஹ்விட்ட நன்மையை எங்களாக வாங்க முடியும். மறுமையில அல்லாஹ்விட்ட குற்றவாளியாக நாங்கள் இருக்க மாட்டோம். இறைவா, என் கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன், நான் சொல்லிவிட்டேன் இறைவா, நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று தப்பித்துக் கொள்ளலாம். அந்த சிந்தனைக்கு தான். அதனால் தயவு கூர்ந்து அடுத்த தலைமை இன்னும் கூடுதலா சொல்றதாண்டா, இதெல்லாம் வழிகேடுகளுக்கு உதாரணம்.
இந்த மாதிரியான கலாச்சாரம் சீர்கெட்டு போறதுக்கு உதாரணம். படிக்கக்கூடிய வாசகத்திலாவது ஒழுங்கான நியாயமான நேர்மையான வாசகங்கள் இருக்குதா? இன்னைக்கு மௌலூத் மீலாதெல்லாம் ஆதரிக்கு பேசும்போது சந்தனக்கூட விழா, சடபக்கீர் பாவா, இது மாதிரி ஆதரிச்சு பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் புகழலையா, இந்த சஹாபி புகழலையா அப்படின்ற மாதிரி கேட்பார்கள். அந்த சஹாபி புகழ்ந்தத ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கு ஓடப்படுகிற அஸ்ஸலாமு அலைக்க என்று தொடங்குற இது மாதிரியான மௌலித் வரிகளை ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணாங்களா, ஏற்றுக்கொண்டாங்களா, சரி வாழ்ந்தாங்களா, ஓகேன்னு சொன்னாங்களா? முதல்ல மௌலூதை எழுதுனது யாரு? யாரு? தெரியாது. இதை ஓதுறவங்களுக்கும் தெரியாது, இதை படிக்கிறவங்களுக்கும் தெரியாது. தெரியாது, யாரோ எவனோ எழுதியிருக்கலாம். இது இருக்குல்ல, மதுஹப் இருக்குல்ல, ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பல், மாலிக் சொல்றாங்க. மதுஹபே ஒரு குப்பை தான். மதுஹபின் செயல்பாடே மார்க்கத்துக்கு விரோதமானதுதான். மதுஹப்ல உட்கார்ந்துகிட்டு கஞ்சா குடிக்கலாம்னு எழுதி வச்சிருக்காங்களே. ஆலிம் சாக்கள் கஞ்சா குடிக்கலாம், கஞ்சா சாப்பிடுறது, கஞ்சாவை பயன்படுத்துவது மக்ரூஹ், வெறுக்கத்தக்கதுதான், ஹராம் எல்லாம் கிடையாது, இத பொதுமக்கள்கிட்ட சொல்லாதீங்க என்று மதுஹப்ல இருக்குதா இல்லையா? இருக்குது. ஹனஃபி மதுஹப்ல இருக்குது. ஷாஃபி மதுஹப்ல இன்னும் சில வழிகள் இருக்குது. நண்டு இருக்குல்ல, நண்டு கடல்ல செத்து போனது கூட ஹலால்னு சொன்ன இஸ்லாத்துல உட்கார்ந்துகிட்டு நண்டு சாப்பிடுறது வெறுக்கத்தக்கது, ஹராம்ன்ற மாதிரி சொல்றாங்க. கஞ்சா குடிக்கிறது வெளியே சொல்லக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிற இந்த மதுஹப், இப்படிப்பட்ட மதுஹப் முதல்ல மார்க்கத்துல உள்ளதா? மதுஹபே மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனா இங்க என்ன காமெடி தெரியுமா? மதுஹப்ல கூட மௌலூத் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மதுஹபே வழிகேடுதான், இந்த மதுஹப்ல கூட மௌலூத் கிடையாது. மௌலூத் ஆதரிச்சு எந்த மதுஹப் சட்டமும் இல்லை. நீங்க பின்பற்றுகிற மதுஹபுக்காக விசுவாசமா இருக்கணும்ல, பின்பற்றுகிற மதுஹபுக்காவது மத விசுவாசமா இருக்கேன். எந்த மதுஹப் இமாமு, எந்த ஷாஃபி பின்பற்றினாரா? ஹனஃபி ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடினாங்களா? யாரு? மதுஹபே வழிகேடு. அந்த வழிகேட்டுல கூட இந்த ஷிர்க் இல்லை. அதனால் சமூகத்தை மாற்றுவது நம்முடைய கடமையாக இருக்குது, சொல்ல வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்குது. யாரையும் திட்டுறதுக்கோ, இழிவுபடுத்துறதுக்கோ, அசிங்கப்படுத்துறதுக்கோ, ஏளனப்படுத்துறதுக்கோ, கேலி நக்கல் நையாண்டி இதை செய்யறதுக்கோ, மனசு புண்படும்படி பேசுறதுக்கோ எந்த நோக்கமும் நமக்கு கிடையாது. முழுக்க முழுக்க இந்த சமுதாயம் நரகத்தை நோக்கி போகக்கூடாது என்பதற்காகத்தான், சொர்க்கத்தை நோக்கி போகணும் என்பதற்காகத்தான் அமல்கள் செய்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்களேன், மௌலூத் மீலாது சொல்லி கொண்டாடக்கூடியவர்களும் சரி, இது மாதிரியான சடபக்கீர் பாவா, சந்தனக்கூடு, உருசு, ஊர்வலம், அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை செய்யறாங்க. நல்ல குர்ஆன் ஓதுறாங்க, நல்ல அமல் செய்யறாங்க, இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் நின்று தொழுறாங்க, கையேந்தி கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை செய்யறாங்க, ஹஜ் உம்ரான்னு செய்யறாங்க, 5 வக்து தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க, ஓதி நாட்கள் அப்படியே குர்ஆன் வசனங்கள் நடனமாடுகிற அளவுக்கு இபாதத்துகள்ல மூழ்கி திளைக்கிறாங்க, தொழுது நெத்தி அப்படியே காய்ச்சி போகிற அளவுக்கு தொழுறாங்க. எல்லா அமலும் இருக்குது, அத்தோடு சேர்த்து ஷிர்க்கும் இருக்கு. மௌலூத் வரிகள்ல அந்த கஃபாருல் ஹத்தாயா என்ற வாசகம் இருக்கு. இந்த வாசகத்திற்கு 30-40 வருஷமா இன்றைக்கும் சவால் விட்டு கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிப்பார்கள், நீங்கள் தான் எங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவரே என்று அழைக்கிறார்கள் இந்த மௌலூத் மூலம். வதுனூவில் மூவிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவத்தை மன்னிக்கக்கூடியவரே என்று மௌலூதுல இருக்குதே. இது ஷிர்கா இல்லையா? இணை வைக்கக்கூடிய காரியமா இல்லையா? இதெல்லாம் கடந்துட்டு போயிட முடியுமா? நீங்க நினைக்கிறீங்க இன்றைய தாய்மொழிக்கு தகுந்த மாதிரி பேசுங்க, இதெல்லாம் பேசுற டாபிக்கா, எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஷிர்க் டாபிக் என்பது எல்லா இறைத்தூதர்களும் எடுத்து பேசிய டாபிக். ஒரு முஸ்லிம் எதுல அலட்சியம் காட்டுறானோ இல்லையோ, இந்த விஷயத்துல ஒருபோதும் அலட்சியம் வந்துடக்கூடாது. பேசுறதே பேசிட்டு இருக்கிறோம், ஏன் பேசுறோம்? இருக்குதா அதனால பேசுறோம். எந்த தூதரையும் அல்லாஹ் தொழுகையை கற்றுக் கொடுக்கிறதுக்காக மட்டும் அனுப்பல, நோன்பை கற்றுக் கொடுக்கிறதுக்காக மட்டும் அனுப்பல. எல்லா இறை தூதர்களும் வந்த காரணமே, முதல் காரணம் ஷிர்க்க அடிச்சு நொறுக்கிறதுக்கு தான், ஏகத்துவத்தை ஓங்கி சொல்றதுக்கு தான், தௌஹீதை நிலைநாட்டுறதுக்கு தான். இந்த வேலையை விட்டுட்டு நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி பிரயோஜனம் கிடையாது. ஏன்? அமல் செய்யறாங்க, இன்னைக்கு குர்ஆன் ஓதுறாங்க,
ஜும்மா தொழுறாங்க, 5 வக்து தொழுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்கறாங்க, ஹஜ் உம்ரா செய்யறாங்க, ஆனாலும் ஷிர்க செய்றாங்க. இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ் பார்ப்பான். ஆமாம் செய்தாய் செய்தாய், மறுக்கிறதுக்கு இல்ல. ஷிர்க் வச்சல்ல. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கை விட்டுகிறான். நபியே, லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக், நீங்க என்ன வச்சுட்டீங்கன்னா உங்க நல்லமெல்லாம் அழிஞ்சு போயிடும். எப்படிப்பட்ட தூதர்! அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நிறைய நீங்க ஷிர்க் வச்சுட்டீங்கன்னா கூட எல்லா அமலையும் அழிச்சிருவேன். ரசூலுல்லாஹ் கொஞ்ச நெஞ்ச அமலுக்கு சொந்தக்காரங்களா? கால் கெடுக்க நின்று தொழுது அவருடைய பஞ்சு பாதங்கள் படர்ந்தேறி பழுத்த பழத்தை கொண்டு வீங்குகிற அளவுக்கு இரவு வணக்கத்திலே ஊறி திளைத்தவர் அன்னலம் பெருமானார். தனக்கு நெருக்கடி வந்த பொழுதும், பசி வந்த பொழுதும், பஞ்சம் வந்த பொழுதும், பட்டினியாய் கிடந்த பொழுது, அந்த நேரத்திலேயும் கூட வாரி வாரி வழங்கியவர்கள் அன்னலம் பெருமானார். நோன்பு அல்லாஹ்வுடைய தூதர் மிஞ்ச முடியுமா? போர்க்களங்கள் வீரதீரமாய் போரிட்டு உயிரை பணயம் வைத்து முதல் ஆளாய் களம் கண்டவர்கள் அன்னலம் பெருமானார். இந்த அமலையெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்துட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க ஷிர்க் வச்சுட்டீங்கன்னா இவ்வளவு அமல் செஞ்சீங்கல்ல, அத்தனையும் அழிச்சிருவேன். நபிக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு என்ன நிலைமை? என்ன நிலைமை? உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, உம்ரா போறேன், துவா செய்யுங்க. அல்லாஹ் லேசாக்குவோமா? அல்லாஹ் ஏற்றுக்குவோமா? சொல்றோமா? ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செய்யுங்க, செய்றோமா? நோன்பு வச்சிருக்கேன், அப்படியா மாஷா அல்லாஹ் சொல்றோமா? இவர்களின் வாழ்க்கையில ஷிர்க் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நாம் தவற விடுகிற ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நேரங்கள், ஒவ்வொரு மணி துளிகளிலேயும் கூட இந்த நொடி பொழுது ஒருத்தர் ஷிர்க்ல மூத்தாயிட்டார்னா நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியுமா? பள்ளிவாசல் ஆலிம்களாக இமாம்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அடுத்த நிமிஷம் ஒருத்தர் ஷிர்க்ல மௌத்தா போறாரு, அதை நம்ம கண்டிக்கல, அதை நம்ம அவங்களை காப்பாற்றல, அவங்கள்ட்ட எடுத்து சொல்லல அப்படின்னா அவரும் குற்றவாளியாக மறுமையில நிறுத்தப்படுவார், நாமும் நிறுத்தப்படுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கூட ஒரு ஒரு நேரத்துல ஒரு யூத சிறுவர் பள்ளிவாசல கூட்டி சுத்தம் செய்கிறவர், பள்ளிவாசல கூட்டி சுத்தம் செய்யறவரை பார்த்தா நமக்கு எப்படி தோணும்? எப்படி தோணும்? ஒரு அவர் மோதினாரு அப்படின்ற மாதிரி தோணும். அவர் இஸ்லாத்துக்கே வரல, ஒரு யூதர் தான். இந்த யூதர் சில நாட்கள் பள்ளிவாசலுக்கு வரலன்றதை சுதாரிச்சுக்கிட்டு கணிச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்னப்பா ஒரு யூதர் வந்துட்டு இருந்தாரு, ஆளை காணமே அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது. என்ன பதில் சொல்லப்படுது? அவரு நோய்வாய்ப்பட்டிருக்காரு, படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? கொஞ்சம் கூட தாமதிக்கல. பாருங்க, ஒரு ஜனாதிபதி, ஒரு இறை தூதர், ஒரு ஆட்சியாளர், எல்லா விஷயத்துக்கும் இன்னும் சொல்றதா இருந்தா மனைவிமார்கள் பல பேர் இருக்கிறாங்க. இத்தனை பொறுப்புகளையும் தாண்டி பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் செய்யற ஒரு சிறுவனாக இருந்தாலும் நேர்ல போய் தாவாவை எடுத்து சொன்னார். இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டியா? இறை தூதரை என்னை ஏத்துக்க மாட்டியா? அந்த சிறுவர் பார்க்கிறார், தன்னுடைய தந்தையை பார்க்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சந்தோஷம். ஏற்றுக்கொண்டு ரொம்ப நாள் வாழ்ந்தாரா? அதே நாள், எந்த நாள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரோ அதே நாளையும் மௌத்தாகி போயிட்டார். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா முதல்ல இவர் இஸ்லாத்துக்கு வருவாருன்னு சொல்லி? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? தெரியாது. முதல்ல சொன்னேன்ல, அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரமாட்டாருன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரமாட்டாருன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருந்தா போயிருக்கவே மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அது தெரியாது ரசூலுல்லாஹ்வுக்கு. போனார்கள், போய் பேசினார்கள், என்னால் இயன்றதை நான் செய்வேன் என்று செய்தார்கள். அடுத்த நொடி இன்னொருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா அதுக்கு முன்னாடி நான் எடுத்து சொல்லிட்டேன், அந்த கடமை நீங்கிரும். இந்த யூதரையும் ரசூலுல்லாஹ் பார்க்க போனது இதுக்காகத்தான், என்னால இயன்றது. இப்படி ஒவ்வொருவரும் களமிறங்க வேண்டும். இதை தவிர்த்து இந்த சமூகத்துல இந்த சிறுக்கான காரியங்களை அடிச்சு நொறுக்குவதற்கு, ஓட ஓட விரட்டுவதற்கு வேற வழியே இல்லை. இதுதான் வழி. பாருங்க, கூடி கூடி கலஞ்சா மட்டும் பத்தாது. என்ன மாதிரி பேசுறாங்க, நல்லா இருக்க, நல்ல பாட்டுலாம் போட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரசிக்கிறதுக்காக மட்டும் அல்ல, சொந்த வாழ்க்கையில நீங்கள் செயல்படுத்துங்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்துல புர்கா கலாச்சாரம் இருக்குது, ஓகே, தொப்பி போடுகிறார்கள், அது சுன்னத்தா சுன்னத் இல்லையா, இது கூட பிரச்சனை இல்லை.
குறைஞ்சபட்சம் சிற்க மட்டுமாவது களமிறங்கி பேசுங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து. இங்கே யாரும் யாருடைய சட்டையும் பிடிக்க மாட்டார்கள். எந்த அமைப்பும் எந்த அமைப்பையும் அடிச்சு நொறுக்க முடியாது. நாட்டின் சட்ட திட்டம் அப்படி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தீமையை கண்டால் கையால் தடுங்கள், முடியாவிட்டால் நாவால் தடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதுவும் முடியாவிட்டால் மனதால் வெறுத்து ஒதுக்குங்கள். இதுதான் ஈமானிலே பலவீனமான ஈமான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஆலிம்களே, முத்தவல்லிகளே, பள்ளிவாசலை கட்டி வைத்து நிர்வகிக்கக்கூடிய மக்களே, உங்கள் பள்ளிவாசல்கள்ல இது மாதிரியான அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது உங்களின் கண்டனம் என்ன என்பதை நாங்கள் கேட்கவில்லை. படைத்தவனின் சன்னிதானத்துல நீங்க போய் நிற்கும் போது அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர் நமக்கும் அதுதான், இதே நிலைதான். ஒரு தீமையை எதிர்க்கிறதுக்கு பெரிய பள்ளிவாசல்ல நிர்வாகியா இருக்கணும், பெரிய பேச்சாளராக இருக்கணும், மேடை ஏறி கட்டணும், எதுவும் தேவையில்லை. நீங்க முஸ்லீமா இருந்தாலே உங்களுக்கு தாவா களம், தாவா பணி உங்களுக்கு கடமை. நன்மை என்ற பெயர்ல நாசம் என்றால் நாசத்தை பேசுவதற்கு மட்டுமல்ல, பேசி மக்களை மீட்டெடுப்பது உங்களின் கடமை, ஒவ்வொருத்தரின் கடமை. ஐயோ, நான் பொம்பளையா இருக்கிறேன், நான் ஆம்பளையா இருக்கிறேன், எனக்கு நோய் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது, எதுவும் இருக்கட்டும். சாகர வரைக்கும் சாப்பிடுறது எப்படி உங்களுக்கு தோணுதோ, சாகர வரைக்கும் உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் அணிவது தோணுதோ, சாகர வரைக்கும் சத்திய பிரச்சாரத்தை எடுத்து பேசுவதும் உங்களுக்கு தோணணும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. மரணத்தின் மயக்கத்துல ரசூலுல்லாஹ் கிடக்கும் பொழுது அந்த நேரத்தை அஸ்ஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா, அஸ்ஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா, மக்களின் மீது பெருத்த ஆர்வம் கொண்டவர்கள் அண்ணன் பெருமானார். அந்த தூதரை பின்பற்றுவோம்னா உதட்டளவில் அல்ல, உள்ளத்தளவில், வாழ்க்கையின் செயல்பாட்டளவில். அதனால் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுவிடுங்கள். இனிமேலாவது இந்த நாளிலிருந்து, இந்த நேரத்திலிருந்து ஒரு வைராக்கிய உணர்வை கொள்ளுங்கள். என்னால் இயன்றதை நான் செய்வேன். உதாரணத்துக்கு சொல்லவா, குர்ஆன்ல எத்தனையோ வரலாறு இருக்குது. அதுல மிக முக்கியத்துவமான குர்ஆனை ரெண்டா நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, பெருவாரியான இடங்கள்ல பனு இஸ்ரவேலர்களை குறித்து, மூசா நபியை குறித்து, ஃபிரௌனை குறித்து அல்லாஹ் பேசியிருப்பான். கிட்டத்தட்ட குர்ஆன்ல ஒரு 6000 வசனம் இருக்குதுன்னா 3000 வசனம் என்ன செய்யும், இந்த பனு இஸ்ரவேலர் குறித்து, மூசா நபியை பத்தி, ஃபிரௌனை பத்தி தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்றான். இம்பார்ட்டன்ட் எடுத்து நமக்கு ஏதோ சொல்லி தருகிறான், நிறைய விஷயங்கள் சொல்லித்தான். அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த படிப்பனை. குர்ஆனில் அல்லாஹ் பேசும் பொழுது என்ன சொல்கிறான், மூசா நபிக்கு சொன்னாங்க, இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌன் வரம்பு மீறி விட்டால் அவனிடத்திலே போய் என்ன செய்யுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள் என்று மூசா நபியை அனுப்பி வச்சான். யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிராக்டிக்கலா. ஃபிரௌன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே, அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன் மூசா நபியை அல்லாஹ் ஃபிரௌன் அனுப்பி வைக்கிறான்? அவன் இஸ்லாத்துக்கே வரமாட்டானே, அவன்கிட்ட போய் எதுக்கு பிரச்சாரம் செய்யணும்? நீங்க அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். பள்ளிவாசல் ஆலிம் சாட்ட போய் என்னத்த பேசுறாரு, அவரு எல்லாம் தெரிஞ்சுதானே பண்றாரு. ஆமா, தெரிஞ்சுதான் பண்றாரு. முத்தவரையிட்ட போய் என்னத்த சொல்றது, என்ன பேசுறது? ஆமா, தெரிஞ்சுட்டு வேணும்னு தான் பண்றாங்க. தெரிஞ்சிட்டு வேணும்னு பண்றதுனாலதான் மூசா நபியை ஃபிரௌன் அல்லாஹ் அனுப்பி வச்சான். மூசா நபியை ஃபிரௌன் ஏத்துக்கல. மூசா நபி கோவப்பட்டாரா? இறைவா, போய் இந்த இளவரத்தவன்ட்ட போய் அனுப்பி வச்சியே, இவன்கிட்ட போய் அனுப்பி வச்சதுக்கு வேற யார்ட்டையாவது அனுப்பி வச்சிருக்கலாமே சொன்னார்களா மூசா நபி? யதார்த்தம். இது ஃபிரௌனுக்கு மட்டும் அல்ல சோதனை, மூசா நபிக்கும் சேர்த்து சோதனை. யார்கிட்டனாலும் போகணும், எடுத்து சொல்லணும், அது உனக்கு கடமை. உன்னை நான் சோதிப்பேன். மூசா நபிக்கு உள்ள சோதனை. ஃபிரௌன் பெரிய ஆட்சியாளர், பெரிய மன்னன், தன்னை கடவுள் என்று வாதிட்டவன். அவனுக்கு கீழே ராணுவம் இருக்குது, படைகள் இருக்குது, பட்டாளம் இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாமும் இருக்குது. ஆனால் இஸ்லாம் இல்லை. அதை ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, அதை ஏத்துக்கலையான்னு சொல்லி ஃபிரௌனுக்கு அல்லாஹ் சோதனையை நடத்தினான். ஃபிரௌன் இஸ்லாத்திற்கு வரவில்லை, மூசா நபி கோபப்படவில்லை. இதுல உள்ள படிப்புன்னு என்ன தெரியுமா? நாம சில பேரை புறந்தழுகிறோம். இவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லணுமா? இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாமையா பண்றாங்க? இவங்க எல்லாம் சொன்னா ஏத்துக்குவாங்களா? அவங்க எல்லாம் வந்து எள்ளி நகையாடுவாங்க, கேவலமா பார்ப்பாங்க, புறக்கணிச்சுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. படுத்தட்டும். அண்ணலம் பெருமானார் அசிங்கப்பட்டதை விட நம்ம அசிங்கப்பட்டுட்டோமா? அண்ணலம் பெருமானார் உயிரை அர்ப்பணமாய் பார்த்து சமர்ப்பணம் செய்து சமுதாயத்துக்காக ரத்தம் சிந்தினார்களே, அதை விடவா என்ன செஞ்சிட்டோம்? அதனால் நீங்க தொழுகை ஏவுறீங்களோ இல்லையோ, நோன்பை ஏவுறீங்களோ இல்லையோ,
ஹஜ்ஜை ஏவுறீங்களோ இல்லையோ, நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, தயவு செய்து குறைந்தபட்சம் ஷிர்கை மட்டுமாவது ஏவுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் உச்சபட்ச பாவத்தின் உச்சபட்ச பாவமாக காட்டிய ஒரே ஒரு பாவம் இந்த பெரும்பாவம் தான், ஷிர்க் தான். எதனாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கான். எதனால் உபச்சாரம் பெரும்பாவமா? பெரும்பாவம் தான். அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான். கொலை செய்யறது பெரும்பாவமா? ஆமாம் பெரும்பாவம். அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான். திருட்டு பெரும்பாவம், அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான். தற்கொலை பெரும்பாவம், அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான். ஷிர்க் பெரும்பாவம், அல்லாஹ் நாடவே மாட்டான். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுற வாசகம் மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. ஷிர்க் வைத்த நிலையிலே ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா இவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். ஒருபோதும் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சொர்க்கத்திற்குள்ள போகவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியசாலிகளாக நம்முடைய சொந்த பந்தத்தை விட போறோமா? நம்முடைய ஊர்க்காரங்களை விட போறோமா? உங்க வீட்டு கல்யாணத்துக்கு சோத்துக்கு வீட்டுக்கு வீடு ஏறி இன்விடேஷன் வைக்கிறீங்களே, பத்திரிக்கை வைக்கிறீங்களே, வா சாப்பாட்டுக்கு வா. சாப்பாட்டுக்கு அழைக்க தெரிஞ்ச உங்களுக்கு சத்தியத்தின் பக்கம் அழைக்க தெரியாதா? இது நமக்கும் கடமை. ஆளுங்களுக்கு, முத்தவழிக்கு, சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும் தான், நமக்கும் சொல்லணும் தான். நாமளும் சொல்லணுமே. ஒவ்வொருத்தரும் களமிறங்கி இன்ஷா அல்லாஹ் இந்த இணை வைப்புக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யுங்கள். மார்க்கத்தை எடுத்து வைக்கிற போராளிகளாய் மாறுங்கள். யாரிடத்துல பதில் சொல்றதுக்கு? படைச்சவன்ட்ட. இறைவனின் சன்னிதானத்தில் நான் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்ட கூடாது என்பதற்காக சினிமா கலாச்சாரத்தை எதிர்க்கிறோம், காதலை எதிர்க்கிறோம், உபச்சாரம் செஞ்சுட்டு ஊர்ல வாழ்ந்துட முடியுமா? கேவலமா பார்க்கிறோம். ஆனா சிறுக்கு வைக்கிறவங்களை மட்டும் நம்ம மெச்சுறோம். உபச்சாரம் செஞ்சுட்டு ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, உபச்சாரத்தை ஆதரிச்சுட்டு இருக்காரு, சமுதாயமே எப்படி பார்க்கும்? சீ மானங்கட்ட பய, சீ கேவலங்கட்ட பய பாப்போமா? சிறுக்கு வைக்கிறவங்களை எப்படி பாக்குறீங்க? ஐயோ நரகத்தை நோக்கி போறானே பாக்குறீங்களா? பாக்குறோமா? இந்த சிந்தனை இல்லையே. அதனால் இது மௌலுது மீலாதுன்ற பேர்ல இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு புதுசா கூட ஒண்ணு வரலாம். நாளை கழிச்சு புதுசா. ரசூலா காலத்துல இல்ல மௌலுது மீலாது இருந்துச்சா? ரசூலா காலத்துல இல்ல. சந்தன கூடி ரசூலா காலத்துல இருந்துச்சா? இல்ல. சடபக்கீர் பாபா ரசூலா காலத்துல இருந்தாரா? இல்ல. இப்ப வந்தவரு யாருன்னே தெரியல. சட வச்சிருந்தாரா? அவர் என்ன தொழில் செஞ்சாரு, என்ன அமல் செஞ்சாரு, யாரு பார்த்தா ஒண்ணும் தெரியாது. முட்டாள்தனமாக பின்பற்றக்கூடிய நிலை சமுதாயத்துல இருக்கு. இதெல்லாம் சொல்லுங்க. நாளைக்கு இன்னைக்கு சடபக்கீர் பாவானா நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு. இவர் என்ன பக்கீர்ப்பா? இவர் அந்த பக்கீர், இவர் இந்த பக்கீர். சடைக்கு ஒருத்தர் பக்கீர் இருக்கும்போது அத்தருக்கு கூட இன்னொரு பக்கீர் வரலாம். தேய்க்கிற அத்தருக்கு சென்ட்டுக்கு கூட இவர் என்னப்பா, இவர் அத்தர் பக்கீர் பாவா அப்படின்றாங்க. இன்னும் வழிகேடுகள் சமுதாயத்தில் வரும். எதையும் எதிர்கொள்கிற துணிச்சலை, ஆற்றலை, அந்த அறிவுத்தனத்தை இஸ்லாம் மட்டும்தான் சொல்லி தருது. உலகத்துல எவ்வளவு மதங்கள் இருக்குது யோசிச்சு பாருங்களேன். ஒரு கேள்வி கேளுங்க, ஒண்ணும் தெரியாது. இஸ்லாம் அப்படியா? ஒரு கேள்வி அல்ல, 1000 அல்ல, லட்சம் கேள்வி கேட்டாலும் இங்கே பதில் இருக்கு. அப்படிப்பட்ட மார்க்கத்துல வாழ்ந்து வருகிற நமக்கு ஒரு 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 திரகாத்திரமான மனநிலை, எதையும் எதிர்கொள்கிற துணிச்சல், அந்த வைராக்கிய உணர்வோடு சமுதாயத்தை நீங்கள் நடைபெறுங்கள். அப்படி நடைபெற்றால் மட்டும்தான், அப்படி நீங்கள் சென்றால் மட்டும்தான் சத்தியத்தை எடுத்து பேசுறதுல எந்த தயக்கமும் வராது, மயக்கமும் வராது, யாருக்கும் பயப்படக்கூடிய நிலையும் வராது, அஞ்சு நடுங்க வேண்டிய அந்த நேரமும் வராது. ஏன் சத்தியத்தை சொல்ற எனக்கு என்னடா பயம்? அசத்தியத்துல வாழ்றவன் கூலி கொடுக்கணும், பாவத்தை செய்யறவன் வெட்கப்படணும், சமுதாயத்துல தீமையை செஞ்சு விட்டு தலை குனிஞ்சு போகணும், அவன் செய்யணும். சத்தியத்தை சொல்றவன் நம்ம போகலாமா? ஆனா ஊருக்கு ஒருத்தர் இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செஞ்சாங்க. ஊர்ல என்ன 40, 50, 60, 100, 200, 300 பேரா இருந்தாங்க. இவ்வளவு பேர் கூட இல்லையே இப்ராஹிம் நபியோட. இப்ராஹிம் நபி தனியா தான் இருந்தாங்க. தனியா இருந்தாலும் தௌஹீதோட இருந்தாங்க, தனியா இருந்தாலும் தனித்துவத்தோட இருந்தாங்க. அந்த திரகாத்திர மனநிலை, நான் சத்தியத்துல இருக்கிறேன்டா, எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன கவலை? நீ அசத்தியத்துல இருக்க, நீ வெட்கப்படு, நீ அசிங்கப்பட்டு நில்லு, நீ தலை குனிஞ்சு நில்லு என்ற அந்த உணர்வோடு பயணம் செய்தார்கள். அது மாதிரியான ஒரு திரகாத்திர மனநிலை நமக்கு வேண்டும். நன்மை என்ற பெயரில் நாசத்தை தேடக்கூடியவர்கள் யாரோ எவரோ அல்ல, நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள்,
நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய நட்பு வட்டாரம், நாம் பேசி பழகி கொஞ்சம் குலாவி நட்பு பாராட்டுவோமே இந்த மக்கள். அதனால் நீங்கள் இவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது உங்களின் கடமை. எந்த காரணத்தையும் இதுல சொல்லாதீங்க. எனக்கு வயசாயிருச்சு, சுகர் மாத்திரை போறதுக்கே நேரம் இல்ல, வீட்டுல மாவு அரைக்கிறதுக்கு நேரம் இல்ல, தோசை சுட்டு கொடுக்கறதுக்கு நேரம் இல்ல, பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு நேரம் இல்ல, கணவனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு நேரம் இல்ல, இதையெல்லாம் காரணம் காட்டி இஸ்லாத்தின் பிரச்சாரத்துல குறை வச்சிடக்கூடாது. உங்கள் குடும்ப பொறுப்பை விட பன்மடங்கு சமுதாய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இங்க எல்லாருக்கும் கடமை இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா, நீங்க பாத்துக்கோங்கப்பா சமுதாயத்தை, இந்த ஊரை நீங்க பாத்துக்கோங்க, மேலக்காவே உங்கள் பொறுப்பு சொல்லிட்டு போனாங்களா? இல்லையா? ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு. அதனால் ஒவ்வொருவரும் உணர்ந்தால் மட்டும் போதாது, உணர்த்துவது நம்முடைய கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமுதாயம் பாவத்தை நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறது, தீமையை நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறது, அசிங்கத்தை ஆபாசத்தை நாகரிகம் என்ற பெயரில் உருவாக்கி கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக சிறுக்கை நோக்கி சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தயவு கூர்ந்து இந்த நேரத்திலே கூட நம்ம விழிப்புணர்வு பெறலன்னு வைங்களேன், அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கு ஒரு சலிப்புணர்வு எல்லாம் வருது, அலட்சிய குணம் வருது. என்னப்பா இயக்கம் பிரிவையும் அவன் பிரிவையும் எதுவும் பிரியட்டும், இந்த அமைப்பு இருக்குதோ இல்லையோ, இந்த கொடி இருக்குதோ இல்லையோ, இந்த பேனர் இருக்குதோ இல்லையோ, நிர்வாகம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு தௌஹீத சொல்றது என்னுடைய வேலை, எனக்கு சிறுக்க ஒழிக்கிறது என்னுடைய வேலை. இது யாரு எனக்கு கொடுத்த வேலை? ஜமாத்து கொடுக்கல, முத்தவல்லி கொடுக்கல, எந்த பள்ளிவாசலும் எனக்கு இந்த பதவி கொடுக்கல. அல்லாஹ் கொடுத்திருக்கிற பதவி, அல்லாஹ் கொடுத்திருக்கிற சன்மானம், அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொறுப்பு. நான் அல்லாஹ்வுக்காக செயல்படுகிறேன் என்று இந்த காலத்துல வீரியத்தோடு பன்மடங்கு பலத்தோடு இந்த களத்திலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாய் இந்த தாவா களத்திலே தௌஹீதை எடுத்து சொல்லுகிற வேலையிலே மக்களை மீட்டெடுக்கக்கூடிய இந்த விஷயத்திலே உங்களை நீங்களே இணைத்துக் கொண்டு பங்காற்றினீர்கள் என்றால் உலகத்துல உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும்னா நாங்க சொல்ல மாட்டோம். அல்லாஹ் உங்களை சிறப்பிப்பான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். மறுமையில எல்லாருக்கும் நடுவுல நீங்கள் ஒரு விஐபியாக விவிஐபியாக மிகச்சிறந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரர்களாக எல்லோரும் முன்னாடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உச்சி முகர்ந்து உங்களை ஏற்றுக்கொள்வான், உங்கள் அமல்களை சங்கைப்படுத்துவான், உயர்த்தி காட்டுவான். பார் என் அடியானை பார், எனக்காக ஊரையே எதிர்த்து நின்றான். ஊரிலே அசிங்கங்கள், ஆபாசங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள் அப்படி தலை தூக்கும் பொழுது என் அடியான் அவன் தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்து, தனக்கு குடும்பம் இருந்த பொழுதிலும் தனக்கு மனைவி மக்கள் இருந்த போதிலும் அவன் இந்த மார்க்கப்படியை கைவிடவில்லை. அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். படைச்சவன்ட்ட நன்மையை பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இது மாதிரியான இந்த சந்தனக்கூடு, இந்த சடபக்கீர் பாவா, இந்த மௌலுது, இந்த மீளாது, பள்ளிவாசல்ல போடப்படுகிற ஆட்டம் பாட்டங்கள், இதையெல்லாம் குறைஞ்சபட்சம் அதை வீட்டுக்கு வீடு கதவை தட்டி இஸ்லாத்தை கொண்டு போய் சேருங்க. இது கூடாதுமா, இது தப்புமா, இது பாவம், இதை விட்டு விலகி வந்தாகணும் என்பதை ஒரு கவலையோடு நீங்கள் உல தூய்மையோடு பயணம் செஞ்சீங்கன்னா இதுல அல்லாஹ் ரப்பல் செய்வான். மகத்தான மாற்றத்தை அல்லாஹ் ரப்பல் உருவாக்குவான். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் மகத்தான மாற்றத்தை கண்டார்கள் கண்ணுக்கு முன்னாடி. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது பெரிய அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தாங்களா? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது 1,00,000க்கும் அதிகமான பேர் இருந்தாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு மனுஷனால 23 வருஷத்துல 40 வயசுல இறை தூதர் ஆகுறாங்க, 63 வயசுல ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. வெறும் 23 வருஷத்துல உங்கள் வயதை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள், எத்தனை வருஷம் முஸ்லீமா இருக்கணும்னு சொல்லி. 23 வருஷத்துல ஒரு புரட்சிகர மாற்றத்தை, ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஒற்றை மனிதனாய் பற்ற வைக்க முடிகிறது என்றால் அந்த தூதரை பின்பற்றுகிற நமக்கு அது இருக்காதா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எந்த குர்ஆனை கொடுத்தானோ அதுதான் நம்மள்ட்ட இருக்கு. புரியுதா? வேற குர்ஆன்ல மாறல. ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த நபிமொழிகளோ நபி வரிகளோ அதே நபிமொழி தான் நமக்கும் இருக்குது, எதுவும் மாறல. அதனால் அந்த ஒரு ஆர்வத்தோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்திலே நீங்கள் பயணம் செய்யுங்கள், நானும் பயணம் செய்ய வேண்டும். மரணம் வரைக்கும் இந்த தாவா களத்தை விட்டு விலகாத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் செய்வானாக. மௌலுது, மீலாது, இது மாதிரியான சிறுக்கான செயல்பாடுகள், வழிகேடுகள் இல்லாத ஒரு தூய்மை மிக்க சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி நமக்கு தந்தருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.